நம்ம சாப்பிட்ற சிக்கனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்ருக்கீங்களா? அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண பார்க்கலாம். எப்போவும் போல் கிரேவி, எப்போவும் போல் ஒரு குழம்பு எதுக்கு? வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணால் தான் நமக்கும் மரியாதை, நம்ம சாப்பிட்ற சிக்கனுக்கும் மரியாதை இல்லையா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே. ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது, புதினா கொத்தமல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு. ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அது, உப்பு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பிசைஞ்சு கொடுங்க. நீங்கள் பிசைகிறதுல தான் அது நல்லா மேரினேட் ஆகும். ஸோ மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இல்லைன்னா 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்குள்ளே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி அது 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 3 கிராம்பு போட்டு அது கூடவே கொஞ்சம் சோம்பும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரை பண்ண உங்களுக்கு அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும்போது, உங்களுக்கு அந்த கேரமலைஸ் ஆகும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. ஸோ அது நல்லா ஃப்ரை பண்ண தான் உங்களுக்கு அந்த ஆயிலுக்கே ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டேஸ்ட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் எண்டில் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஸோ இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் மேரினேட் பண்ண சிக்கனை அது உள்ளே கொட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தோட இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த மேரினேட் பண்ண அந்த மசாலாலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி தாங்க இந்த மசாலாக்கே தண்ணி. நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா தண்ணி யூஸ் ஆகாது. நீங்கள் அந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையே நல்லா குக் பண்ண பாருங்கள். ஸோ அது கூட சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சில்லி பவுடர் அதை போட்டு ஒரு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியா பவுடரும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் இங்கே குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தாங்க போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு சிம்லியே நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிரும். நான் இவ்வளோ எண்ணெய் ஊற்றலை, அதில் ஒரு ஃபேட் பீஸ் இருந்ததுனால எனக்கு இங்கே இவ்வளோ எண்ணெய் வந்துச்சு. பட் லாஸ்ட்டில் நான் அதை கொஞ்சம் எடுத்துட்டேங்க. அது கூடவே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு தோசை, இட்லி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சாப்பிடுங்க,